أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. خذوا من أموالهم صدقة تطهرهم وتزكيهم بها. صدق الله. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குவோமாக. இறைவனின் தூதாய் இறுதி தூதராய் உலகத்திற்கு வந்த முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை வலுவாது பின்பற்றி நடக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் வல்லோன் அல்லாஹுவின் கருணையும் கரிசனமும் பாதுகாப்பும் இரு உலகத்திலும் குன்றாமல் குறைவின்றி நின்று நலவட்டுமாக என பிரார்த்தித்தவனாக வார்த்தையை தூங்குகிறேன். இறைவனுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் வழங்கி இருக்கக்கூடிய வணக்கங்களை ரெண்டு விதமாக இறைவன் அமைத்திருக்கிறான். ஒன்று உடல் சார்ந்து உடலால் நிறைவேற்றக்கூடிய வணக்கம், இன்னொன்று பொருளை மையப்படுத்தி பொருளால் செய்யப்படக்கூடிய வணக்கம். இது ரெண்டுமே தேவை என்கிறது மார்க்கம். திருக்குரான்ல அதனால தான் தொழுகையை சொல்லப்படுகிற இடத்திலெல்லாம் ஜக்காத்தையும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், வக்கீமுஸ் ஸலா வாத்து ஜக்கா. திருக்குரானுடைய 27 இடங்களில் அல்லாஹ் தொழுகையும் ஜக்காத்தையும் இணைத்து பேசுகிறான். தனிப்பட்ட ரீதியாக வெறுமனே ஜக்காத்தை மாத்திரமே 30 இடங்களில் குரானில் அல்லாஹ் அதை வலியுறுத்தி பேசுகிறான். தொழுகை என்பது படைத்தவனுக்கும் அவனால் படைக்கப்பட்ட படைப்பினத்திற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி தருகிறது. அல்லாவுக்கும் நமக்குமான நெருக்கமும் அல்லாவுக்கும் நமக்குமான உதவியும் அல்லாவுக்கும் நமக்குமான தொடர்பும் தொழுகையின் மூலம் ஏற்படுகிறது. ஜக்காத்தை பொறுத்தளவுக்கு படைப்பினம் தான் சார்ந்த படைப்புகளுக்கு செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். அதனாலதான் அல்லாவுக்கும் அடியானுக்குமான தொடர்புலையும் நாம சிறப்பா இருக்கணும். நம்மை சார்ந்திருக்கிற அடியார்களுக்கு மத்தியில் செய்யக்கூடிய விஷயத்திலையும் நாம சரியா நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரெண்டு வணக்கத்தையும் இணைத்து அல்லாஹ் குர்ஆனில் பேசியிருக்கிறான். எல்லா சமயங்களும் தர்மத்தை சும்மா வலியுறுத்தி தான் பேசுறாங்க. தர்மம் செய்யுங்க, தர்மம் தலை காக்கும் அப்படின்னு பேசுறாங்க. இஸ்லாம் மாத்திரம்தான் தர்மத்தை கடமை என்கிற பட்டியலுக்குள் வருகிறது. செய்யலாம், செய்வது கூடும்னா இல்ல, செய்தே ஆக வேண்டும் என்று குர்ஆன் வலியுறுத்துகிறது. ரெண்டு விஷயங்களை அல்லாஹ் இணைத்தே குர்ஆனில் பேசுகிறான். ரெண்டையுமே நாம செஞ்சாத்தான் முழுமை பெற முடியும். இந்த 3 இடங்களில் 2 விஷயங்களை இணைத்து அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். குல் அத்தீஉல்லாஹ் வ அத்தீஉர் ரசூல். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்க, ரசூலுக்கும் கட்டுப்படுங்க. அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவேன், ரசூலுக்கு மாற்றமா நடப்பேன்னா அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாகாது. அன்இஷ்குருலி வலி வாலிதைக்க. இறைவனுக்கு நன்றி செய்யுங்கள், உங்கள் பெற்றோர்களுக்கு நன்றி செய்யுங்க. நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செய்வேன், என் பெற்றோருக்கு நான் நன்றி செய்ய மாட்டேன், அவனுடைய ஈமான் முழுமை பெறாது. வஅகீமுஸ் ஸலா வஆத்து ஸக்கா. தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜக்காத்தை கொடுங்க. நான் தொழுகையை நிறைவேற்றுவேன், ஆனா பொருளாதாரம் வந்துட்டா ஒரு தயக்க நிலையோடு நான் நிற்பேன், நான் யோசிப்பேன், எனக்கு தயக்கம் வருமானால் ஈமான் பரிபூர்ணமாகாது.
அப்ப ரெண்டையும் அல்லாஹ் இணைத்து சொன்னது காரணமே ரெண்டையும் ஒரு மனிதன் நிறைவேற்றுகிற போதுதான் ஒரு பரிபூர்ணமான நிலைக்கு ஒரு மனிதனுடைய வாழ்வு வரும். இப்போ உடல் சார்ந்த தொழுகை, உடல் சார்ந்த நோன்பு, உடல் சார்ந்த ஹஜ்ஜு இபாதத்துகளை செய்வதற்கு தயாராக இருக்கிற நாம பொருள் சார்ந்த கடமையான ஜக்காத்தையும் செய்வதற்கு நாம தயாராக இருக்கணும். அது உடல், பொருள், நம்முடைய ஆன்மா, நம்முடைய இபாதத், நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக்குவதற்கு காரணமா அமையும். நாம அதுல குறை வைக்கிற போது ஏதோ ஜக்காத்துங்கிற ஒரு கடமையைத்தான் நாம செய்யல, அதுல என்ன ஆக போகிறது, குறிப்பிட்ட அந்த கடமை நிறைவேற்ற தவறுகிற போது, ஜக்காத்து கொடுக்கப்பட வேண்டிய பொருளாதாரம் நம் கையில் இருக்கிற போது அது உடலுக்கு பாதிப்பு, நம் பொருளுக்கு பாதிப்பு, நம் வாழ்க்கைக்கு அது பாதிப்பு. நாங்க வெளிரம்மாவை பார்த்தோம்னா இது ஜக்காத்த ஒரு இபாதத்தை நிறைவேற்றது என்ன வந்துற போதுன்னு நம்ம பார்வைக்கு தோணும். ஆனால் அதில் கவனக்குறைவாக இருக்கிற போது அது வாழ்வுக்கான ஒரு பாதிப்புக்கான சூழலை ஏற்படுத்தும் என்பதைத்தான் நம்முடைய மார்க்கத்தினுடைய செய்திகள் சொல்லித் தருகிறார். குர்ஆன் அல்லாஹ் உத்தரவிடுகிறான். எப்படி அல்லாஹ் பேசுறானா, ஹுதுமின் அம்வாலிக்கும் சதக்கத்தன், அவங்களுடைய பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை நீங்க எடுங்க நபிக்கு சொல்லுகிறான். து தஹீருஹும் வ து ஸக்கீஹும், அவங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அந்த ஜக்காத்தினுடைய பொருளை எடுத்துக்கொண்டு அவர்களை தூய்மையாக்கி அவங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அடுத்து அல்லாஹ் சொல்றான், வ ஸல்லி அலைஹிம், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். ஜக்காத்துடைய பொருள் அவங்கள்ட்ட வாங்கினீங்கன்னா அவங்க உடல் பரிசுத்தமாகும், அவங்களுடைய பொருளாதார பரிசுத்தமாகும், அவங்களுடைய சிந்தனைகள் பரிசுத்தமாகும். எல்லா பரிசுத்த ஆனதற்கு பிறகு நீங்க அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இன்ன சலாத்தக்க சக்கனுலகும், நீங்கள் செய்யக்கூடிய பிரார்த்தனை அவர்களுக்கு நிம்மதி அளிக்கும். மன நிம்மதி வாழ்க்கையில கிடைக்கணும்னா ஜக்காத்து கொடுத்தா கிடைக்கும்னு குர்ஆன் சொல்லுது. வாழ்க்கையில ஒரு நிம்மதிக்கான சூழலை அடுத்தவனுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை தான் அல்லாஹ் நம்ம கையில சேர்த்து கொடுத்துருக்கான். இது நம் பொருளாதாரம் அல்ல, இது அல்லாஹ் தேவையுடைய மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய பொருளாதாரத்தை நம்ம கையில கொடுத்து நாம கொடுக்கிறோமான அல்லாஹ் பார்க்கிறான். அப்படி நீங்கள் பொருளாதாரத்தை கொடுத்தால் உங்கள் வாழ்க்கைக்கு நிம்மதி கிடைக்கும் என்று குர்ஆன் சொல்லுகிறார். வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர்ந்து கொண்டே போகிறது, வாழ்க்கையில சிக்கல் தொடர்ந்து கொண்டே போகிறது, சில விஷயங்களை முடிக்க முடியாமல் நம்ம தடுமாறி நிக்கிறோம்னா அது காரணம் என்னன்னா, ஜக்காத்து கடமையாக இருக்கிற போது அந்த கடமையின் விஷயத்துல நாம கவனக்குறைவாக இருக்கிறோம், அல்ல ஜக்காத்தினுடைய பொருளாதாரத்தை ஏழைகளுக்கு கொண்டு போய் கொடுப்பதில் நாம கவனக்குறைவா இருக்கோம். குர்ஆனுடைய உத்தரவு பாருங்க, ஹுது, நீங்கள் எடுங்கிறான். கேட்டு வாங்கணும்னு அவசியம் இல்ல, அவர் கொடுக்கணும்னு எதிர்பார்க்க அவசியம் இல்ல. இஸ்லாமிய ஆட்சியாக இருந்தால், இஸ்லாமிய அதிகாரம் இருந்தா கணக்கு பார்த்து இஸ்லாமிய ஆட்சி கை வச்சு உள்ள இருந்து எடுக்கலாம். இன்கம் டாக்ஸ் உள்ள வர்ற மாதிரி அவ்வளவு அதிகாரம் இருக்கு. குர்ஆன் அப்படித்தான் உத்தரவிடுது. அந்த பொருளாதாரத்தை நீங்க எடுங்க. அடுத்து அல்லாஹ் பாருங்க, எடுங்கன்னு உத்தரவை கடுமையை காட்டிட்டு அதிகாரமா பேசிட்டு எடுத்தாச்சு பொருளாதாரத்துல இருந்து. அடுத்து பாருங்க அல்லாஹ் இறங்கி பேசுறான், நபியே அவங்கள பரிசுத்தப்படுத்துங்க, அவங்கள மேன்மைப்படுத்துங்க, அவங்களுக்காக துவா செய்யுங்க. நீங்க அப்படி துவா செஞ்சீங்கன்னா அவங்களுடைய மனசும் வாழ்க்கையும் குளிர்ந்து போய் நிற்கும். முதல்ல அதிகார துணியில் அல்லாஹ் பேசுறான், எடுங்கன்னு. எடுக்கப்பட்டு விட்டாரு, அவர் கொடுத்துட்டாரு. அப்ப எடுக்கப்பட்டதற்கு பிறகு அவர் அல்லாஹ்வுடைய உத்தரவை ஏற்று ஜக்காத்தை கொடுத்துட்டாருன்னா அவருக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படிங்கிற தகவல் அல்லாஹ் என்ன பாருங்க, இலகிய மனதோடு என்ன செய்யறான்னா அல்லாஹ் அதை பேசுவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறான். ஜக்காத்துங்கிறது நம்ம பணம் இல்ல. குர்ஆன்ல ரெண்டு விதமா அல்லாஹ் பேசுறான். ஒன்று, நீங்கள் சம்பாதித்த பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை கொடுங்க. மனுஷனுக்கு ஒரு சிந்தனை வரும், சைத்தான் அந்த வேலையை செய்வான், நான் சம்பாதிச்ச பொருளாதாரம் ஏன் இஷ்டத்துக்கு நான் தானே செலவழிக்க முடியும். அடுத்து அல்லாஹ் சொல்றான், நாம் கொடுத்த பொருளாதாரத்திலிருந்து நீங்க ஜக்காத்து கொடுங்க. நான் கொடுத்தது, உழைத்தவர்கள் எல்லாம் ஊதியம் பெறல, சம்பாதிச்சவங்க எல்லாம் இவ்வளவு செல்வந்தருக்கான சூழலுக்கு போகல, எல்லாருக்குமே ஜக்காத்திற்கான வாய்ப்புக்கு போகல. உனக்கு நாம கொடுத்திருக்கோம்னா இது நாம கொடுத்த அருள். வேறொருத்தனுடைய காசை உனக்கு கொடுத்திருக்கோம், நீ கணக்கு பண்ணி அந்த காசை கொடுக்க வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. நீ கொடுக்கறியான்னு நான் பாக்குறேன், உனக்கு மனசு வருதான்னு பாக்குறேன். இந்த வருடத்துடைய வருமானத்துல ஒவ்வொரு ஆண்டு 10 லட்சம் ரூபாய் உனக்கு வர வேண்டியது, இந்த வருஷம் நான் நினைச்சா 2 லட்சத்தை மட்டும் கொடுத்துட்டு 8 லட்சத்தை உனக்கு இல்லாமல் ஆக்க முடியும், என்னால நிறுத்த முடியும். நான் நிறுத்தல, உனக்கு 10 12 ஆக்கி கொடுத்திருக்கேன். அப்ப நீ கூடுதலா என்ன செய்யாத, அடுத்தவனுக்கு தேவை உள்ள காசு, அடுத்தவனுடைய பசியை போக்குற காசு, அடுத்தவனுடைய மருத்துவத்திற்கு செலவழிக்க வேண்டிய காசு, அடுத்தவனுடைய தேவைக்கான பணத்தை உன் அக்கௌண்ட்ல நாம கொடுத்திருக்கோம், நீ வாங்கி என்ன செய்யணும், திரும்ப அவனுக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கு. அந்த குணம் உன்னிடத்தில் இருக்கிறதான்னு பாக்குறதுக்காகத்தான் உனக்கு பொருளாதாரத்திற்கான சூழல்களை நாம் கொடுத்தோம்னு அல்லாஹ் சொல்றான்.
இந்த ஜக்காத்துலையும் கூட இந்த உம்மத்துக்கு தான் அல்லாஹ் இவ்வளவு சிறப்பு கொடுத்தான். குர்ஆன் சொல்லுகிறது, அன்றைய காலகட்டத்துல ஜக்காத்தினுடைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து ஒரு மலைமேட்டுல வச்சிருவாங்க. அந்த பொருளை யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. என்ன செய்யணும்னா, வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வந்து அந்த ஜக்காத்தினுடைய பொருளை வந்து பொசிக்கிறோம். ஹத்தா யஅத்தியனா பி குர்பானின் தஅக்குலுன் நார். நான் வைத்திருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து நெருப்பு வானத்திலிருந்து வந்து அதை கரிச்சிரும். அந்த மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா, அந்த ஜக்காத்தினுடைய பொருளை அவங்க வந்து துரதிஷ்டமா நினைச்சாங்க, அதை பயன்படுத்துறத கேவலமா நினைச்சாங்க. அப்ப நமக்கு முன்னால் உள்ள சமுதாயத்திற்கு அல்லாஹ் ஜக்காத்தை கொடுத்திருக்கான்னு தெரியுது. அடுத்த தகவல் என்னன்னா, அது நமக்கு அருளை அல்லாஹ் கொடுத்துட்டான். நமக்கு சட்டத்தை மாத்தினா, ஷரியத்தை மாத்திட்டா, ஏழைகளுக்கு தேவையுடையவர்களுக்கு நீங்க என்ன செய்யுங்க, அந்த பொருளாதாரத்தை கொடுப்பதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் என்கிற தகவல் அல்லாஹ் வந்து நமக்கு உத்தரவா தந்திருக்கான். அப்ப அடுத்தவருடைய பொருள் நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்ப அடுத்தவர் ஒருத்தர் அமானிதமா ஒரு பொருளை கொடுத்திருக்காரு, எவ்வளவு பயப்படுவோம். அந்த பொருளை பாதுகாப்பதற்கு, அந்த பணத்தை பாதுகாப்பதற்கு, திரும்ப கொண்டு போய் அவரிடத்துல ஒப்படைக்கு நமக்கு அவ்வளவு பெரிய அச்சம் இருக்கும், அவ்வளவு பெரிய பயம் இருக்கும். ஜக்காத்தும் அல்லாஹ் கொடுத்த அமானிதம். அடுத்தவருடைய காசு, அடுத்தவருடைய பணம், அதை நீ கணக்கிட்டு அந்த குறிப்பிட்ட சதவீதத்தை வந்ததற்கு பிறகு அதை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உன்னுடைய அமானிதம். அப்படி நீ செய்ய தவறினால் அது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்கும். மார்க்க எவ்வளவு எச்சரிக்கை கொடுக்குதுன்னா, இருக்கிற பொருளையும் அழிச்சிரும். 10,000 ரூபாய் ஜக்காத்து கொடுக்கணும், 10,000 ரூபாய் தானே, கொடுக்காட்டி என்ன ஆக போகுது அப்படின்னு 1 லட்சம் சேகரிக்கப்பட்டால் சேர்ந்து 1 லட்சமும் அழிவை தொடும். தேவையற்ற செலவுகளுக்கு கொண்டு போய் அது நமக்கு பாதிப்பு உண்டாக்கும். தேவையற்ற பிரச்சனைகளுக்கு அந்த பொருளாதாரத்துல வரக்கத்தில்லாத சூழல் ஏற்பட்டுரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒவ்வொரு உம்மத்திற்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தான். இன்ன லிகுல்லி உம்மத்தன் ஃபித்னத்துன். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு குழப்பம், ஒரு சோதனை இருந்துச்சு. இன்ன ஃபித்னத்துஹு உம்மத்தி அல் மாலு. என் சமூகத்திற்கு எதுல சோதனை? பொருளாதாரத்துல தான் சோதனை. இந்த உம்மத்து எதில் சோதிக்கப்படும்னா, இந்த உம்மத்துக்கு எது எக்ஸாம் நடக்கும்னா பொருளாதாரத்துல தான் ஒரு சோதனை அல்லாஹ் வச்சிருக்கான். நாம பொருளாதாரத்தை பெருசு நினைச்சுக்கிட்டே இருக்கோம். பொருளாதாரத்தின் மீதான ஆசைகளை ரொம்ப கூடுதலா நாம வச்சுக்கிட்டே இருக்கோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், காசு வந்து வாங்கி சேகரிச்சு பெட்டிக்குள்ள வச்சதுக்கு பிறகும் கூட எடுத்து எடுத்து பணத்தை மனுஷன் எண்ணிக்கிட்டே இருக்கானா. குர்ஆன் அல்லாஹ் பேசுறான், அல்லதி ஜமா மால வ அத்ததா. அவன் சேகரித்த பொருளாதாரத்தை எடுத்து எடுத்து எண்ணி எண்ணி பார்க்கிறான். காசு குறைஞ்சிருச்சோ, காசுக்கு எதுவும் பாதிப்பு வந்துருச்சோ. யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா. பொருள் தான் தன்னை நிலைக்க செய்யும் என்று அவன் நம்புகிறான். சம்பாரிச்ச பணத்தை திரும்ப திரும்ப எண்ணி பார்க்கிறான். அதே தொகை, அதே சேமிப்பு என்னாலும் எண்ணாட்டி மாறாது. ஆனா மனசு என்ன செய்யணும், ஏத்துக்கிற மாட்டேங்குது. திரும்ப திரும்ப எண்ணி பார்க்குது. பணத்தின் மீதான ஆசை, பணத்தின் மீதான பேராசை திரும்ப திரும்ப எண்ணி பார்க்கிறான். மனசு சொல்லுது, இந்த பொருளாதாரம் தான் நம்மளை தக்க வைக்கும், இந்த பொருளாதாரம் தான் பாதுகாக்கும். பொருளுக்கு பெரிய ஆற்றல் இருக்கிறது. அல்லாஹ் பொருளை அருளா கொடுத்திருக்கான். அந்த அருளை சரியா பயன்படுத்தினா அந்த பொருள் முன்னேறி கொண்டே இருக்கும். அந்த பொருள் மக்களுக்கு பயன்படும். பொருளாதாரத்தால சமூகத்துக்கு பயன்பாடு, நமக்கு பயன்பாடு, உடலுக்கு பயன்பாடு, வியாபாரத்திற்கு பயன்பாடு, குடும்பத்துக்கு பயன்பாடு. பொருள் எப்படி வந்ததுன்னு நாம சரியா கவனிக்காம விட்டோம்னா பொருள் தான் அழிவுக்கு காரணம். இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. பொருளும் குழந்தைகளும் உங்களுக்கு குழப்பம். அழகிய வார்த்தைகளை குர்ஆன் சொல்லுகிறது. பொருளாதாரத்தை ஹைர், நலவுன்னு சொல்லுது. பொருளாதாரத்தை ஜீனத், அலங்காரம்னு சொல்லுது. பொருளாதாரத்தை ஹபா, அன்பளிப்புன்னு அல்லாஹ் சொல்றான். நிறைய வார்த்தைகள் பொருளாதாரத்தை புகழ்ந்து பேசுறான். ஒரு இடத்துல அல்லாஹ் எச்சரிக்கை பண்றான், இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுடைய பொருளாதாரம் உங்களுக்கு குழப்பம்ங்கிறான், உங்களுக்கு சோதனைங்கிறான். பொருள் எப்படி வந்துச்சுங்கிறதும் கணக்கு தெரியணும், பொருள் எப்படி போச்சுங்கிறது கணக்கு தெரியும். வர்ற ரூட்டும் சரியா இருக்கணும், போற ரூட்டும் கரெக்டா இருக்கணும். தடுமாற்றம் ஏற்பட்டால் அந்த பொருளாதாரமே வாழ்க்கை அழிச்சிடும். அந்த பொருளாதாரமே நம்மளை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிறோம். குர்ஆன் அல்லாஹ் வரலாறு பேசுறான். காரூனுடைய வரலாற்று அல்லாஹ் பேசுகிறான். மிகப்பெரிய செல்வந்தன். காரூனுடைய ஒட்டகத்தின் சாவியை, காரூனுடைய அவன் சேகரித்து வைத்திருக்கிற பொருளாதாரத்தினுடைய கசானாவினுடைய சாவிய நிறைய ஒட்டகங்கள் சுமந்து போச்சு. அப்பனா எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். அந்த பொருள் காரூனை காப்பாத்துச்சா? பூமி பிளந்து பூமிக்குள் காரூன் புதைக்கப்பட்டான். இஸ்லாமிய வரலாற்றுல 2 இடத்துல பூமிக்குள்ள ஒரு ஓட்டை நடந்துச்சு. ஒன்று பாத்தீங்கன்னா
காரூனை அல்லாஹ் பூமியை பொளந்து உள்ள புதைச்சான். ஏன்னா அல்லாஹுடைய பாதையில செலவழிப்பதற்கு அவன் மறுத்தான். பூமியில் காரூன் புதைக்கப்பட்டான். மக்காவினுடைய அந்த கிராமத்துல கொண்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜர் அம்மாவையும் குழந்தை இஸ்மாயிலையும் விட்டுட்டு வர்றாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய பின் வரலாற்றுல அவங்க ஜக்காத்த அல்லாஹ் வலியுறுத்த சொல்றாங்கிற செய்தியை குர்ஆன்லயும் அல்லாஹ் பேசுகிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் பூமியை தோண்டினாங்க, பூமியை தேய்ச்சாங்க. ஜம்ஜம் என்கிற அருள்மிக்க தண்ணீர் அல்லாஹ் கொண்டு வந்தான். பூமிக்குள் இருந்து ஜக்காத்தை பற்றி பேசிய ஒரு அருள்மிக்க தியாகம் செய்த குடும்பம், அந்த குடும்பத்துக்கும் அல்லாஹ் பூமியில ஒரு ஓட்டையை உண்டாக்குனா, அந்த ஓட்டை பூமிக்குள் இருந்து தண்ணீரை கொண்டு வந்தது. உலகத்தில் இருக்கிற குக்கிராமங்களில் கூட அந்த தண்ணீர் பயன்படுத்தப்படுது. ஜம்ஜம் தண்ணீர் குடிக்காத ஆட்கள் இல்ல, அதை நேசிக்காத மக்கள் இல்ல. அப்ப அல்லாஹ் எப்படி பாருங்க, ஒரு பக்கம் பூமிக்குள்ள புதைக்க வைக்கிறான். ஜக்காத்தை மறுத்த ஆட்கள் தியாகம் செய்து இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணிப்பதற்கு தயாராகிட்டாங்கன்னா, அவங்க கார உரசுனா அதுக்காக அல்லாஹ் பூமியை துறக்க வைக்கிறான். உள்ளுக்குருந்து ஊற்றுக்களை வர வைக்கிறான். அல்லாஹ் உணர்த்துறான், நீங்கள் கொடுப்பதால் உங்களுக்கு குறைஞ்சு போகாது, கொடுப்பதால் உங்களுக்கு கூடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நாம நினைக்கிறோம் ஒரு காசை செலவழிச்சிட்டோம்னா செலவழிஞ்சு போச்சு, 100 ரூபாய் கையில வச்சிருக்கேன், 10 ரூபாயை செலவழிக்கிறேன், அப்ப மீதி 90 ரூபாய் தானே என் கையில இருக்கும், என் காசு செலவழிஞ்சு போச்சு. இல்ல, இஸ்லாம் சொல்லுகிறது, நீங்கள் அதை தொலைக்கல, நீங்கள் அதை விதையாக புதைக்கிறீர்கள். அந்த 10 ரூபாய் நீங்க பூமியில புதைச்சிருக்கீங்க, பூமியில விதை புதைச்சா என்ன ஆகும்? விருட்சமா மாறும். குர்ஆன் சொல்லுகிறது, 7 வித்துக்கள் 7 கதிர்கள் வளர்ந்து கொண்டே போகும், மரமா மாறும், விருட்சமா மாறும். அதுல இருந்து நிறைய கதிர்கள் பலன்கள் இந்த சமூகத்துக்கு பயன்படும். நீங்க பூமியில புதைக்கிறீங்க, நீங்க பூமியில அதை புதைப்பதற்கு சமம். அதுல இருந்து நிறைய பலன்கள் உருவாகும். கொடுப்பதற்கு இஸ்லாம் கற்றுக் கொடுத்ததற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஈகை குணம் மட்டும் மனுஷனுக்கு உருவாகிட்டா எல்லா தவறுல இருந்து மனிதன் பாதுகாக்கப்படுவான். ரசூலுல்லாஹ் அவர் ஹதீஸ்ல சொன்னாங்க, இத்தக்குன் நார வலோபி ஷக்கு தமரத்தன், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட ஒரு பேரிச்சம்பள துண்டை கொடுத்து நீங்க நரகத்தை விட்டு. என்னங்க, ஒரு பேரிச்சம்பள துண்டு நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுமா? அவ்வளவு ஆற்றலா? அரபு நாட்டுல ரொம்ப மலிவா கிடைக்கிறது பேரிச்சம்பளம். ஒரு ஏழை கூட பேரிச்சம்பளத்தை வாங்க முடியும். ஒரு பேரிச்சம்பளத்தை அல்ல, ஒரு பேரிச்சம்பளத்தை 4 போடு. ரசூலுல்லாஹ் ஐடியா கொடுக்குறாங்க, ஒரு பேரிச்சம்பளத்தை 4 துண்டா போடு, 4ல ஒரு துண்டை எடுத்து நீ தர்மம் செய். இது முடியாத காரியமா? இது செய்ய முடியாத ஒரு செயலா? ஏன் ரசூலுல்லாஹ் இந்த பேரிச்சம்பளத்தை சொன்னாங்கன்னா, இங்க பொருள் கணக்கு கிடையாது, செயல் கணக்கு கிடையாது. என்னன்னா, உன் மனசுக்குள்ள இரக்கம் இருக்கா? எனக்கு மட்டும் போதுன்னு ஒளிச்சு வச்சு சாப்பிட முடியுதா? இல்ல சக மனிதனுக்கு கொடுத்துட்டு உன்னால சாப்பிட முடியுதா? அடுத்தவனுடைய பசி உனக்கு பசியா மாறுதா? அடுத்தவனுடைய தாகம் உனக்கு தாகமா மாறுதா? இல்ல நான் சாப்பிட்டா போதும், என் குடும்பத்துக்கு கொடுத்தா போதும், எனக்கு பயன்பட்டா போதும், நாளைக்கு வர்ற என் பிள்ளைக்கு கொடுத்தா போதும்னு சுயநலமா இருக்க முடியுதா? அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்பு உனக்கு இருக்கா? ஈகை குணம் உள்ளத்துல இருக்கான்னு தான் அல்லாஹ் பார்க்கறான். அந்த குணத்தை உருவாக்குவதற்காகத்தான் தர்மத்தை மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கு. இப்ப உதாரணமா, ஒருத்தர் தான் சம்பாதித்த பொருளாதாரத்திலிருந்து ஜக்காத்தை கொடுக்கிறாரு, சரக்காவை கொடுக்கிறாரு. கவனிச்சு பார்த்தோம்னா எந்த பண்பு உருவாகணும்னு இஸ்லாம் விரும்புதுன்னா, நீ சம்பாதிச்ச பொருளாதாரத்தையே அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிக்கிற பண்பு உனக்கு வந்துருச்சுன்னா, அடுத்தவனுடைய காசை அபகரிக்கிற பண்பு உனக்கு வராது. நீ அந்த கெட்டவனா இருக்க மாட்ட. அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை மோசடி செஞ்சு நீ சேகரிக்கணுங்கிற ஆசை உனக்கு இருக்காது. அடுத்தவனுடைய பொருளாதாரத்தை நான் என்ன செய்யணும், வட்டிக்கு விட்டு வட்டி கூடுதலா சம்பாரிச்சு என் பொருளாதாரம் மேம்படன்னு உனக்கு மனசு வராது. ஏன்னா உன் காசையே நீ கொடுக்க பழகுற. நீ சம்பாதித்த பொருளாதாரத்தையே ஏழைகளுக்கு கொடுக்கிற ஈகை குணத்தை ஒரு முஸ்லீமுக்கு உருவாக்கிட்டா, அடுத்தவனின் பொருளின் மீது ஒரு முஸ்லீமுக்கு ஆசை வரவே செய்யாது என்கிற பண்புக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் இஸ்லாம் என்ன செஞ்சிருக்குன்னா, இப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தந்திருக்கு. ஃபிரௌன் அல்லாஹ் பெரும் செல்வந்தனா கொடுத்தான், பெரிய கோடீஸ்வரன் ஃபிரௌன். ஆனா அவனுடைய செல்வத்தை வச்சு அவன் நன்மைக்கு பயன்படுத்தல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க, நீ நிறைய செல்வங்களை கொடுத்த, அந்த செல்வத்தை வச்சு அவன் என்ன செஞ்சான், நன்மைக்கு பயன்படுத்தல. அதனால என்ன செய், ரப்பனா அத்மிஸ் அலா அம்வாலிஹிம், அவனுடைய பொருளாதாரத்திற்கு அழிவு கொடு, வஷ்தத்து அலா குலூபிஹிம், அவனுடைய இதயத்துக்கு கடுமையை கொடுன்னு துவா கேட்டாங்க. ஃபிரௌன் அழிஞ்சு போனான், அவனுடைய பொருளாதாரம் பாதுகாக்கல.
பொருள் பாதுகாக்கும் என்றால் பொருளால நமக்கு நன்மை விளையும்னா நம்ம தர்மமும் சதக்காவும் பொருள் சார்ந்த அந்த கடமைகளை நிறைவேற்றுகிற போதுதான் பொருள் பாதுகாக்கும். நீங்கள் சேகரித்து கொண்டே இருந்தால் பொருள் ஆபத்து, பொருளால் நமக்கு சேதம் தான் உண்டாகும். அபுலஹபை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் நிறைய செல்வம் வச்சிருந்தான். குறிப்பிட்டு பாருங்க குர்ஆன்ல அவனை சபிச்சிட்டு அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் பேசுறான். மா அகுனா அன்ஹு மாலுஹு வமா கசப, அவன் சம்பாதித்தவையும் அவனுடைய பொருளாதாரமும் அவனை நாசத்திலிருந்து பாதுகாக்கல. இந்த சூரத் லஹப் என்கிற அத்தியாயம் குர்ஆன்ல ரொம்ப டாப் மோஸ்டான அத்தியாயம். தப்பத்தியதான் என்னன்னா, அபுலஹப் உயிரோடு இருக்கும் போதே அல்லாஹ் சபிச்சு வசனத்தை இறக்கிட்டான். ஒரு திட்டமிட்டு அபுலஹபும் அவனுடைய மனைவி உம்மு ஜமீல் 2 பேரும் சேர்ந்து பொய் சொல்றதுக்காக ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நாங்க முஸ்லிமா மாறுறோம்னு சொல்லி இருந்தா குர்ஆன் பொய்யா இருக்கும். அவங்க திட்டமிட்டு முனாஃபிக்களா நடந்துகிட்டு இல்ல நாங்க முகமதே உங்களை ஏத்துக்கிறோம்னு ஒரு வார்த்தை பொய் சொல்லி இருந்தா இவர்கள் நாசம் அடைவார்கள், இவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு குர்ஆன் சொல்லுதே. இந்த வசனம் இறக்கப்பட்டு 10 வருஷம் அபுலஹப் உயிரோட இருந்தான். 10 வருஷம் இதே சாபத்தில் இருந்து அப்படியே இறந்து போனா. குர்ஆன் சத்தியம் என்பதற்கு இந்த அத்தியாயம் சான்று. அந்த அத்தியாயத்துக்குள்ள இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்றான். பொருள் பாதுகாக்கும் என்றால், பொருள் காப்பாற்றும் என்றால் அபுலஹப்ப காப்பாத்திருக்கணும்ல, அவனுடைய நாசத்தை விட்டு அவனை வெளியாக்கி இருக்கணும்ல. அவன் நிறைய பொருளாதாரத்தை வச்சிருந்தான், நிறைய சம்பாதித்து வைத்திருந்தான். அந்த சம்பாதித்த பொருளாதாரம் அவனுக்கு பயனளிக்கலன்னு அல்லாஹ் எச்சரிக்கை கொடுக்கிறான். அப்ப பொருள் தான் பாதுகாக்கும்ங்கிற இடம் கிடையாது. நாம பொருளை சரியாக பயன்படுத்தாவிட்டால் அது நமக்கு சிக்கல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் முறையற்ற பொருளாதாரத்தை சேகரித்தால், வரைமுறை இல்லாமல் கட்டுக்கோப்பு இல்லாம சம்பாதிச்சா போதுங்கிற நிலையில நீங்க சேகரிச்சீங்கன்னா உங்க பொருள் மறுமையில் உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லும். யகூன அலைஹி ஷஹீதன் யௌமுல் கியாமத்தி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம பொருள் சாட்சி சொல்லுமா? அல்லாஹ் எவ்வளவு பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கான் பாருங்க. பொருளுக்கு பேசுகிற ஆற்றலை கொடுக்கறான். பொருள் நமக்கு எதிராக அல்லாஹ்ட்ட பேசும். நீங்க நன்மையான வழிகளை செஞ்சீங்கன்னா பொருள் அல்லாஹ்ட்ட பேசும். இவ ஏழைகளுக்கு கொடுத்தா, பசித்தவர்களுக்கு கொடுத்தா, நோயாளிகளுக்கு கொடுத்தா, தேவையுள்ளவர்களுக்கு கொடுத்தா, இவன் வச்சுக்கணும்னு நினைக்கல, தனக்கு மட்டும் தேவையா இருக்கணும்னு நினைக்கல, தன் குடும்பத்திற்கு தன் பரம்பரைக்கு சேகரிக்கணும்னு நினைக்கல, எல்லாவற்றையும் கொடுத்தான் அப்படின்னு பொருள் அல்லாஹ் இடத்துல சாட்சி சொல்லும். நீங்க தவறா பொருளை சேகரிச்சு குவிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பொருள் அல்லாஹ் இடத்துல பேசும். இவன் சேகரிக்கிறதுதான் கவனமா இருந்தான், இவனுக்கு மட்டும் இருந்தா போதுங்கிற சிந்தனை எல்லாம் இருந்தா, தனக்கு மட்டும் அது பயன்பட்டால் போதும் என்கிற சிந்தனையில தான் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டான்னு நம்முடைய பொருளே அல்லாஹ் இடத்துல நம்மளை மாட்டி விட்டுரும். நம்முடைய பொருளே நம்மை சிக்க வைப்பதற்கான வாய்ப்பை நமக்கு உருவாக்கி தரும். இந்த குர்ஆனுடைய வரலாறு முழுக்க ஏன் இந்த வரலாறு அல்லாஹ் பேசுறான்னா, பொருளாதாரத்துல மாத்திரமே வெற்றி இருக்குன்னு நினைக்காதீங்க. பொருளாதாரத்துல மாத்திரமே நாம ஜெயிச்சிடலாம்னு நினைக்காதீங்க. பொருளாதாரத்தின் வெற்றி கொடுப்பதில் இருக்கிறது. பொருளாதாரத்திற்கான எழுச்சி நீங்கள் வழங்குவதில் இருக்கிறது. கொடுப்பதில் தான் வெற்றியை கொடுக்குமே தவிர சேகரிப்பதில் வெற்றி அல்ல. சைத்தான் அப்படி சிந்தனையை உருவாக்கி வச்சிருக்கான். நீ சேர்த்தா தான் உனக்கு இது நாளைக்கு தேவைப்படும், நாளைக்கு ஒரு தேவை வந்தா தானங்க தேவை. இப்ப நாளைக்கு ஒரு மருத்துவ செலவு வருது, அப்படி மருத்துவமனைக்கு போனா ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு. மருத்துவமனை செலவுல போய் மாட்டினா தானே இது. நீங்கள் சதக்கா செய்தால் அந்த மருத்துவ செலவை இல்லாமல் அல்லாஹ் பாதுகாப்பான். தேவையில்லையே, அந்த நோய் வர வேண்டிய அவசியம் இல்லையே, அந்த ஆபரேஷன் செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே, உடல் அந்த பாதிப்பு உண்டாக வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்க ஏற்கனவே செய்ய வேண்டியதை செஞ்சுட்டா அந்த பாதிப்பு உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க தேவையற்று மருத்துவமனையில செலவழிக்க வேண்டிய தேவையே இல்லை. அது தேவையுடையவர்களின் தேவையை போக்கும். அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்னன்னு கேளுங்க. நீங்க செலவழிக்க வேண்டிய பணத்தை செலவழிக்கிறனா அந்த செலவழிக்காமல் இந்த துனியா விட்டு நீங்க கடக்க முடியாது. அந்த காசு உங்களுக்கு எழுதப்பட்ட தக்தீர், அதை நீங்க முடிக்கலனா நிறைய பேர் பாருங்க கடைசி நேரத்துல கொண்டு போய் மருத்துவமனையில சேர்த்து லட்சக்கணக்கா செலவழிச்சு காப்பாற்ற முடிய மௌத்தாயி ஏன் தூக்கிட்டு வர்றாங்க? என்ன காரணம்? காப்பாற்ற முடியாதுன்னு மருத்துவர் முதவே சொல்லிடுவாரு. ரொம்ப கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்த்து குத்தி ரத்தத்தை எடுத்து பணம் செலவழிச்சு ஒரு 10 என்னன்னா இந்த 10 லட்சம் ரூபாய் இவன் செலவழிக்க வேண்டிய பணம் இவன் செலவழிக்காம வச்சுட்டான். அதை என்ன செய்வீங்க? டேலி பண்ண முடியாது. என் கணக்கில் எழுதப்பட்ட 10 லட்சத்தை நான் செலவழிக்கணும்ல. நான் மௌத்தானா அந்த 10 லட்சத்தை யார் செலவழிப்பான்? கணக்கு டேலி ஆகாதே. எனவே எனக்கு நோயை தந்து அந்த நோய்க்கு சிகிச்சை தந்து என் பணம் தீருகிற வரை நான் மருத்துவமனையில ஐசியூல இருந்ததுக்கு பிறகு என் பணம் காலியானதுக்கு பிறகு நான் வீட்டுக்கு வர்றேன்.
சில பேர் ஆச்சரியங்க, எல்லாம் முடிச்சுட்டு பணம் காலியானதுக்கு பிறகு வீட்டுக்கு கொண்டு வர்றாங்க, கொண்டு வந்து மூத்தாயிராரு. அந்த காசு தீர்கிற வரை அது சோதனை. நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட நாம் செலவழிக்க வேண்டிய பணத்தை செலவழிக்காமல் இந்த உலகத்தை விட்டு நீங்கள் நகர முடியாது. ரிசுக்கு முடியாம வாழ்க்கை காலி இல்லைல. எனக்கான ரிசுக்கு இருக்கிற வரை எனக்கு குறிப்பிட்ட இடத்தில் நான் இருந்தே ஆக வேண்டும். என்ன பிரச்சனைகள் நடந்தாலும், அது அணுகுண்டு போடப்பட்டாலும், அது போர் தந்திரமாக மாறி வந்தாலும், எங்கிருந்து போக முடியாம நான் நிறுத்தப்பட்டாலும், அது எனக்கு அங்க ரிசுக்கு இருக்கு, நான் இருந்தாகணும். எப்ப என் ரிசுக்கு முடியுதோ அந்த இடத்தை விட்டு அல்லாஹ் என்னை வெளியாக்கிடுவான். இதான இஸ்லாமிய நம்பிக்கை, இதான அல்லாஹ்வுடைய தக்தீர். பொருளாதாரம் அப்படித்தான். என் பொருளாதாரத்தை நான் சரியா செய்யலன்னா, சரியான முறைப்படுத்தலன்னா, அந்த பொருளாதாரத்தை வீணாக செலவழிக்க வேண்டிய சூழலுக்கு நான் தள்ளப்படுவேன். அப்படி ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். இஸ்லாமிய மார்க்கம் மிக அழகிய சட்டமாக நமக்கு இந்த ஜகாத்துடைய சட்டத்தை கொடுத்திருக்கு. பல ஊர்கள்ல வாய்ப்பு இல்லை, பல பகுதிகளுக்கு வாய்ப்பு இல்லை, அது செய்வதற்கான தகுதியற்ற சூழ்நிலையில மக்கள் இருக்காங்க. அல்லாஹ் காயில் பண்றதுக்கு அவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கான். அதை செய்வதற்கான தகுதியை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கான். அந்த செல்வத்தை கொடுத்திருக்கான். அதை உரியவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான முயற்சியில நாம கவனம் செலுத்தணும். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். யமன் தேசத்திற்கு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபிய கவர்னரா நியமிச்சாங்க. அங்க புற ஜகாத் வாங்கப்படுது. வாங்கினா அந்த முழு தொகையையும் அங்க செலவழிப்பதற்கு அங்க மக்கள் இல்லை. அப்ப என்ன பண்றாருன்னா, 3 பகுதியா பிரிச்சு 2 பகுதியை தன் பகுதிக்கு வச்சுட்டு, இவர் மாநில அரசு, மத்திய அரசு உமர் ரலியல்லாஹு, ஒரு பகுதியை மத்திய அரசு உமர் ரலியல்லாஹுக்கு அனுப்பி வைக்கிறார். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, இல்லங்க, உங்க பகுதியில வசூல் பண்ணி நீங்க உங்களுக்கு செலவழிங்க, நீங்க உங்க தேவையான காரியத்தை பாருங்க. ஜக்காத்தை மாத்திர முஸ்லிம்கள் சரியா செலவழிச்சிட்டா எந்த அரசாங்கத்தின் இடஒதுக்கீடும் நமக்கு தேவையே இல்லை. எந்த அரசாங்கத்தின் சலுகையும் அல்லாஹ்வின் அரசாங்கத்தோடு நாம சம்பந்தப்பட்டலாம். அல்லாஹ்வுடைய தூதரின் அரசாங்கத்தோடு முஸ்லிம்கள் தங்கள் வாழ்க்கையை கடத்தலாம். எந்த இடஒதுக்கீடு, எங்களுக்கு இந்த சலுகை வேணும், இதை செய்யணுங்கிற வேலையே இல்லை. எந்த ஏழைகள் இருக்கிறார்களோ அந்த ஏழைகளுக்கு தகுந்த பணக்காரர்கள் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏழைகள் படைக்கப்பட்டதை போல, தேவையுடையவர்கள் படைக்கப்பட்டதை போல, அந்த தேவையுடையவர்களின் தேவைகளை போக்குற சக்தியை, பலத்தை உலகத்தில் அல்லாஹ் உருவாக்கி இருக்கான். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. நோய் அனுப்புறதுக்கு முன்னாலேயே மருந்து அனுப்பிடுறான். நோய் வர்றதுக்கு முன்னாடியே ஷிஃபா வந்துடும். மருந்து வந்ததுக்கு பிறகுதான் நோய் வரும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. எனவே அந்த ஏழைகளுக்கு தோதான பொருளாதாரத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். 2ஆம் ஆண்டு முஆத் இப்னு ஜபல் வசூல் செய்கிறார். 3/1 2ஆ பிரிக்கிறார். பாதியா பிரிச்சு பாதிய மத்திய அரசு உமருக்கு அனுப்புறாரு, மீதி பாதியை வச்சுக்கிறாரு. 3ஆவது வருஷம் ஜக்காத்துடைய பொருள் வசூல் செய்யப்படுது. இங்க வாங்குறதுக்கு ஆள் இல்ல, மக்கள்கிட்ட தன்னிறைவுக்கு வந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹுவுக்கு மொத்த பணத்தை அனுப்பி வச்சிடறாரு. உமர் ரலியல்லாஹு என்னன்னு கேட்கிறாங்க, இல்லங்க இங்க ஜக்காத் வாங்க ஆள் இல்லைங்க, இங்க வாங்க முடியலங்க, எங்கள்கிட்ட அவ்வளவுதான் நிலைமை, நாங்க வச்சு பணத்தை என்ன செய்ய, தேவையுடையவர்களுக்கு கொடுங்க. ஒரு தன்னிறைவு 3 வருஷத்துல சாத்தியப்படுத்த முடியும். இஸ்லாம் கற்றுக் கொடுத்தது. எங்கேயாவது இலவசம்னு போடு போட்டா, ஒரு ஒதுக்கீடுன்னு போட்டா, நிக்கிறத பூரா பரதாக்கள், நிக்கிறது பூரா முஸ்லிம்கள். இலவசத்தை வாங்குற ஆட்களாகவே முஸ்லிம்களை வச்சுட்டோம். யாசகர்களாக முஸ்லிம்களை பார்த்தே நாம பழகிட்டோம். தேவையுடையவர்களா வந்து கேட்டு அவங்க நிக்கணுங்கிற ஒரு சிந்தனைக்கே முஸ்லிம்களுடைய வாழ்க்கை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஜக்காத்து சேலைன்னு ஒரு சேலை கொடுக்குறாங்கல்ல, லிஸ்ட் போட்டு எழுதி வச்சு, தவறுங்கிறதுல கவனத்திற்காக சொல்லுகிறேன். ஒரு 50 சேலை வாங்கி, என்னன்னா வருஷம் அவன் ஜக்காத்து சேலை வாங்குறவனாவே இருக்கணும்னு நினைக்கிறோம். அவன் என்னைக்கு ஜக்காத்து சேலை கொடுக்கறவனா மாற, சதக்கத்துல் ஃபித்ரா கொடுக்கறாங்க, வருஷம் லிஸ்ட், வருஷம் அதே கணக்கு. என்னன்னா இவன் அடுத்த வருஷமும் ஃபித்ரா வாங்கணுமா, அவன் என்னைக்கு ஃபித்ரா கொடுக்கறவனா மாற. ஒரு 150 ரூபாய் சதக்கத்துடைய ஃபித்ராவை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முஸ்லிம தகுதி உள்ளவனா மாற்றுகிற வாய்ப்பு நமக்கு இல்லையா? காலமெல்லாம் அவன் பிச்சைக்காரனத்தான் வாழணுமா? காலமெல்லாம் எதிர்பார்த்தவனா வாழணுமா? இல்ல அதுல ஒரு முஸ்லிம்களுக்கு ஒரு சந்தோஷமா, அல்லது அதுல ஒரு பெருமையை ஏற்படுத்திக் கொள்வதற்கான முயற்சியை நாம மேற்கொள்றோமா? நிலை மாற்றப்படணுமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு செஞ்சாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? ரோடு போட்டாங்க. மகர் தொகை கொடுக்க முடியாமல் இருக்கிற மாப்பிள்ளைமார்களுக்கு மகர் தொகை கொடுக்கப்பட்டது இஸ்லாமிய சரியத்துல. 2வது உமர் என்று வரலாற்றில் அடிக்கப்படுகிற
உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய வரலாற்றுல அவங்க காலத்துல ஜக்காத்தினுடைய பொருளை வசூல் செய்யப்பட்டது. மக்கள் யாரும் இல்ல, முஸ்லிம்களுடைய ஆட்சி, அந்த ஆட்சி மக்களை தன்னிறைவுக்கு கொண்டு வரணும். நம்ம ஊரை சரி பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை சரி செய்வதற்கு நாம முயற்சி பண்ணணும். உமர் இப்னு அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி காலத்துல ஜக்காத்து வருது, வாங்குறதுக்கு ஆள் இல்ல. சந்தையில ஒரு ஆளை வேலைக்கு போட்டு இங்க ஜக்காத்தை குவிச்சு வச்சிருக்கோம், இங்க வந்து வாங்கிட்டு போங்கன்னு கத்துறாங்க. வாங்க ஆள் இல்ல. ரோடு போடுங்க, மக்கள் நிற்பதற்கு நெல் குடை போட்டு கொடுங்க, மகர் தொகை கொடுக்காதவங்களுக்கு மகர் தொகையை கொடுங்க. எல்லா தேவைகளையும் ஜக்காத்துல செய்கிற சூழல் நிரம்பி கிடந்தது. 3 வருஷத்துல, 30 ஆண்டுகள் அல்ல, 3 வருஷத்துல ஜக்காத்துக்கு தகுதி உள்ளவர்கள் குறிப்பிட்டு நீங்க பிளான் பண்ணி திட்டமிட்டு இந்த பகுதியில ஜக்காத்து கொடுக்க வேண்டியவர்கள் சரியா வசூல் செய்து அதை கொடுப்பதற்கு முயற்சி செய்தால் இந்த பகுதி தன்னிறைவை தொடும். குரான் வந்து மிரட்டி கேளுங்குது, எடுங்குது. குரான் லிஸ்ட போட்டு கண்டுபிடிச்சு இவற்றை இவ்வளவு ஜக்காத்து இருக்கும், நீங்க கொடுத்து தான் ஆகணும், கட்டாயமா கேட்டு நிர்வாகம் அதுல முடிவெடுத்து ஜக்காத்தை வாங்கி ஒரு ஏழையை அடுத்த வருஷம் ஜக்காத்து கொடுக்கறவனா மாத்தணும். அதான் ஜக்காத்துடைய திட்டம். கம்யூனிஸ்டம் தோத்து போனது, உலகத்துல பொருளாதாரத்துல எல்லாரும் தோத்துருக்காங்க. இஸ்லாம் தோற்காம நிற்பதற்கு காரணமே ஜக்காத்து தான். ஒரு கயிறு தரம் மறுத்தா போர் செய்வேன் நாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு கயிறு தான் ஜக்காத்துடைய பொருள், அது பயன்படாது. தரன்னு ஒருத்தன் மறுத்தானா ஒரு படை தயார் செய்யப்பட்டு வாளோடு நிற்பாங்க. நான் அபூபக்கர் அந்த படையினுடைய தளபதியாக நின்று போர் செய்வேங்கிற வார்த்தையை சொன்னாங்கன்னா ஜக்காத் எவ்வளவு முக்கியம் பாருங்க. அது கணக்கு பார்த்து, அது திட்டமிட்டு அந்த பணத்தை சேகரித்து பிச்சு 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 என்ன செய்யக்கூடாது. 10 ரூபாயா ஒருவர் தரக்கூடிய அந்த ஜக்காத்தினுடைய தொகை வந்து அவருக்கு ஒரு கடையாக, ஒரு நிறுவனமாக, ஒரு தொழில் ஆக்கப்பூர்வமாக, சில இடங்கள்ல ஆட்டோ வாங்கி தர்றாங்க. அவர் அடுத்த வருஷம் அவர் மக்களுக்கு உதவி செய்யணும். அவர் இன்னமும் தேவையுடையவராகவே அடுத்தவரை எதிர்பார்த்து வாழக்கூடிய சூழ்நிலைக்கு அந்த மனிதனுடைய வாழ்க்கை தொடர்ந்து கடந்து கொண்டே போகக்கூடாது. மாற்றத்தை நோக்கி உருவாக்குவதற்கான சூழல்கள்ல நாம கவனம் செலுத்தணும். இஸ்லாம் அதை ரொம்ப வலியுறுத்துது. அதை நோக்கிய கவனத்தை திருப்புவதற்காகத்தான் சக்காத்தை வலியுறுத்து. ஏதோ பொருளாதாரம் வாங்கிட்டோம் சக்காத்தை கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கணக்குக்கான சூழலுக்கு போயிடக்கூடாது. காலம் கடத்தப்படுகிற நிகழ்வுக்கு போயிடக்கூடாது. அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தினுடைய அடையாளம். எங்க பகுதியில ஜக்காத் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்னு நாம ஒரு லிஸ்ட கையில கொடுக்கணுமா இல்லையா? அப்படி ஒரு சூழலை உருவாக்கணுமா இல்லையா? நாங்க வசதி படைத்தவர்கள் இருக்கோம், 10 பேர் பிளான் பண்ணி இந்த சூழலை உருவாக்கி இருக்கோம். இந்த ஏரியாவில் இந்த மொஹல்லாவில் இவ்வளவு பேர் இருக்காங்க, நாங்க இந்த ஜக்காத்தினுடைய தொகையை வசூல் பண்ணிருக்கோம். யாராவது படிக்காம அவனுக்கு ஃபீஸ் கட்ட முடியலன்னு ஒரு குழந்தை கூட எங்க பகுதியில இல்ல, அந்த தேவையை நாங்க நிறைவேற்றுவோம். வட்டிக்கு போய் மாற்றாம பைத்துல் மால்னு ஒரு அற்புதமான சிஸ்டத்தை இஸ்லாம் உருவாக்கி கொடுத்திருக்கு. அப்ப வட்டி இல்லாத கடன் உதவி, உலகமே வட்டியில சுத்துதுங்க. வட்டி இல்லாத நாடு இல்ல, வட்டி இல்லாத பொருளாதாரம் இல்ல. உலகத்தை எதிர்த்து முஸ்லிம்கள் போர் செய்யறாங்க. வட்டி இல்லாமல் இஸ்லாம் வெற்றி பெறுது. உலகத்தினுடைய அதிகார வர்க்கம் எல்லாம் தோத்து நிக்கிறான், உலகத்தினுடைய ஜாம்பவான்கள்லாம் தோத்து நிக்கிறான். வட்டி இல்லாம சாத்தியம் இல்ல, வட்டி இல்லாம ஒரு நிறுவனம் நடத்த முடியாது. பொருளாதாரத்திற்கு வட்டி இல்லாம ஒரு வாழ்வியல் இல்லைன்னு சொல்லும் போது எங்களுக்கு வட்டி வேணாம், நாங்க வாங்க மாட்டோம். வட்டி இல்லாத ஒரு பொருளாதாரத்துல ஒரு தன்னிறைவை நாங்க காணுவோம். எங்கள் பொருளாதாரத்தை ஏழைகளுக்கும் நாங்க தர்மமாக கொடுப்போம். இஸ்லாம் தான் வெற்றி பெற்று கொடுத்துச்சு. இஸ்லாம் தான் அந்த வாழ்வியலை நமக்கு உருவாக்கி கொடுத்துச்சு. அப்ப லிஸ்ட் எடுத்து கணக்கெடுத்து ஏழைகள் யாருன்னு பார்த்து அவங்க இனிமேல் ஜக்காத்து வாங்காத சூழல் உருவாக்கப்பட்டு அந்த லிஸ்ட்டை விட்டு இவன் ஜக்காத்து வாங்க தகுதியானவங்கிற லிஸ்ட்டை விட்டு முதல்ல தீ வச்சு எரிக்கணும். சதக்கத்துல் ஃபித்ரா வாங்குறதுக்கு தகுதியானவன் ஒரு நோட்டு போட்டு வச்சிருக்கோம் பாருங்க, அந்த நோட்டை முதல்ல எரிக்கணும். அது காலமாகவே அப்படி பின்பற்றக்கூடாது. அந்த சமூகத்தை மாத்தணும். ஒரு ஊரே தமிழ்நாட்டில் முஸ்லீமா மாறினாங்க. அந்த ஊருக்கு ஃபித்ரா பை கொடுப்பதற்காக போகிற வாய்ப்பு எல்லாம் கொடுத்தான். உள்ள கொண்டு போறோம், இமாம் நின்று மல்லு கட்டுறாரு, இங்க நீங்க ஃபித்ரா கொடுக்க கூடாது. என்னடா தேவையுள்ள மக்களுக்கு ஏழைகளுக்கு கொண்டு போய் ஃபித்ராவை கொடுக்க போறோம். அந்த ஊரே முஸ்லீமா மாறி இருக்கிறாங்க, இந்துக்களா இருந்தவங்க கஷ்டப்படுறாங்க, அதனால நிறைய பாதிப்பை சந்திக்கிறாங்க, எதிர்ப்பை சந்திக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு உதவி பண்ணுவோன்னு போனா அந்த இமாம் மல்லு கட்டுறாரு. அப்ப நாம என்ன நினைச்சோம், இவருக்கு இவ்வளவுதான் நாலேஜ் போல, ஏழைகளுக்கு உதவி செய்யறதை தடுக்கிறாரு. ஃபைட் பண்றோம், அவரோட சண்டை போடுறோம். இங்க இருந்து பொருளை கொண்டு போய் நிக்கிறோம், கொடுத்து கொண்டு இருக்கிற போது இடையில வந்து எங்களை சண்டை போடுறாரு. பள்ளிக்கு போறோம், பேச்சுவார்த்தை நடத்துறோம். அல்லாஹ் இந்த விஷயத்தை புரிகிற வாய்ப்பு அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுக்கல. காலம் கடந்த நிகழ்வது.
உட்கார்ந்து பேசும்போது சொல்றாரு, ஏற்கனவே 7 பேர் 8 பேர் வந்து இங்க கொடுத்துட்டு போயிட்டாங்க, எங்க ஊரை என்ன பித்ரா வாங்குற ஊருன்னே முடிவு எடுத்துட்டீங்களான்னு கேட்டாரு. எங்க ஊரை என்ன பித்ரா வாங்குற ஊருன்னு லிஸ்ட் எடுத்தீங்கன்னா, எந்த ஊருக்காரன் எங்க இருந்து வந்தேன்னு கேட்டாலும் பித்ரா பையோட வர்றான், கொஞ்சம் பொருளை கொண்டு வந்து போறான், ஏற்கனவே 7 8 பேர் கொடுத்துட்டு போயிட்டாங்க, நாங்க என்ன பிச்சைக்கார ஊரா? எங்க ஊரு நான் பித்ரா வாங்குற ஊருன்னு லிஸ்ட் விட்டு தமிழ்நாடு முழுக்க பரப்பி வச்சிருக்கீங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னதான் அந்த ஊரே முஸ்லீம்களா மாறினாங்க, ரஹ்மத் நகர்னு அந்த ஊருக்கு பேர் வந்துச்சுன்னு பெருமையா நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம், இப்ப பிச்சைக்கார ஊருங்கிற அடையாளத்தை எங்களுக்கு உருவாக்கி வைக்க நீங்க முயற்சி பண்றீங்களான்னு கேட்ட அந்த கேள்வி இருக்கு பாருங்க. அப்படி ஒவ்வொரு ஊரை உருவாகணும். அப்படி தேவையுள்ளவராக நம்முடைய மக்களை வேற பகுதிக்கு போக விடாம அந்த தேவைகள் என்னன்னு கணக்கெடுத்து ஒரு தன்னிறைவான சூழலை நம்ம பகுதியில் வாழ்கிற மக்களுக்கு உருவாக்கி கொடுக்கணும். அந்த கடமை இங்க வசதி உள்ளவர்களுக்கு இருக்கு. அல்லாஹ் அந்த பொருளாதாரத்தை கொடுத்திருப்பான், இல்லாம வாய்ப்பே இல்லை. 100 பேர் ஏழைகள் என்றால் நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்துங்க, அல்லாஹ்வினுடைய படைப்பு, அல்லாஹ்வினுடைய ஆற்றல் ஒருபோதும் குறையாது. 100 ஏழைகள் இருந்தால் அந்த 100 ஏழைகளுக்கு கொடுப்பதற்கு தகுதி உள்ள 100 பணக்காரன் அங்க இருப்பார். அந்த பணம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். 50 பணக்காரர் இருக்காருன்னா அவருக்கு வசதி எல்லாம் கூட கொடுத்திருப்பான். அந்த 100 பேருக்கு கொடுக்கிற நிலைய எந்தெந்த பகுதிகளில் எந்தெந்த தேவையுடைய மக்கள் இருக்கிறார்களோ அந்த மக்களின் தேவையை போக்குவதற்கான சூழலை அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் எப்படிங்க குறைவிக்கும்? அல்லாஹ்வினுடைய பொருளாதாரத்தில் எப்படி தப்பு நடக்கும்? ஒரு பகுதியில வசதி மக்கள் ஆட்களை கொடுத்துட்டு அந்த பகுதியில ஏழைகளை இல்லாமல் இருப்பாங்களா? ஒரு பகுதி முழுக்க ஏழைகளா கொடுத்து நீங்க வாழ்க்கை முழுக்க கஷ்டப்படுங்க, அப்படி ஒரு சூழல் அல்லாஹ் உருவாக்க மாட்டான். ரெண்டும் சமமா தான் இருக்கும். சில கட்டங்களில் கூடுதலாக அல்லாஹ்வினுடைய அருள் கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு. நாம கணக்கு பண்ணி திட்டமிட்டு செயல்படுத்தி இதை முயற்சி பண்ணணும். வெறும் ஜக்காத்தை கடமையா பார்க்காதீங்க. ஜக்காத்து நிறைவேற்றணும், அது பாவம், இல்லைன்னா அதை நரகத்தினுடைய நெருப்பா மாத்தி மறுமையில கொண்டு வந்து அல்லாஹ் போட்டுருவான் அப்படிங்கறதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. நீங்க மறுமை என்கிற சிந்தனையை தாண்டி இந்த உலகத்துல நம்முடைய சமூகத்தை தன்னிறைவுக்கு கொண்டு வரணுங்க. நாம வாழ்ற காலத்துல நம்ம பகுதியினுடைய மக்கள் ஏழைகளாகவே கடைசி வரை வாழக்கூடாதுங்க. நாம உயர்ந்த உணவுகளை சாப்பிடுறோம், அடிப்படை உணவுகளாவது பசியை தீர்க்கிற சூழலுக்கு அந்த மக்கள் வரணுமா இல்லையா? 13 மணி நேரம் பட்டினி கிடந்தோம்ல, பசினா என்னன்னு தெரிஞ்சிச்சுல, தாகம்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுல, அல்லாஹ் உணர்த்தினான்ல. வாழ்க்கை முழுக்க பசி. பசிக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? உணவு எல்லாம் இருந்து சில பேருக்கு பசியாம இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் பசி இல்லைங்க. உணவு எல்லாம் ரெடியா இருக்கு, இல்ல மந்தமா இருக்கு, எனக்கு பசிக்கல, இதுக்கு பேர் பசி கிடையாது. எந்த உணவுமே கிடைக்காம அடி வயிறதுக்குள்ள ஒரு நெருப்பு கொப்பளிச்சு வரும் பாருங்க, அதுக்கு பேர் தான் பசி. எதுவுமே இல்ல, சாப்பிட்றதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லாத மனிதர்கள் இருக்காங்க. அந்த லிஸ்ட் எல்லாம் பேசினா நம்ம பேசுறதுக்கு மனநிலை வேணும், கேட்பதற்கு மனநிலை வேணும். அவ்வளவு மோசமான சூழ்நிலையில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். பெற்றோர்களால் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்ட பெற்றோர்கள். 80 வயதில் ஒரு வயதான அம்மா மதுரையில பேசணும், அது மவுத்து வரைக்கும் மறக்காத போல தெரியுது. 80 வயது நிற்கிற அந்த பெண்மணி 10 பாத்தனை தேத்திட்டு 20 ரூபாய் எனக்கு கிடைக்கும், அந்த 20 ரூபாய் வாங்கித்தான் என் குடும்பம். கணவன் கைகால் ஸ்டோக்கு படுத்து கிடக்கிறார். வயசான அம்மா 20 ரூபாய்க்கு 10 பாத்திரம் தேய்ச்சிட்டு அதை வச்சுதான் குடும்பத்தினுடைய வாழ்க்கையை ஓட்டுவது. யாருமே இல்லை, கணவன் இல்லை, பிள்ளைகள் இல்லை, தனி மரமா பூவை கட்டி அதுல வருமானத்தை வாங்கி கொண்டு அதில் வைத்திருக்கிற வருமானத்தை வைத்துக் கொண்டு குடும்பத்தை நடத்துகிற தாய்மார்கள், பெற்றோர்கள் இல்லாத அனாதை சிறுவர்கள். சமூகத்தினுடைய நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப அல்லாஹ் ஒரு அருளை நமக்கு கொடுத்திருக்கான், ஒரு சிரமத்திற்கான வாய்ப்பு இல்லாம இப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்களா அப்படிங்கிற தகவல் தெரியாத சூழ்நிலைக்கு ஒரு உயர்ந்த வாழ்வியலை, சொர்க்கத்திற்கு நிகரான ஒரு வாழ்வியல் அல்லாஹ் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கான். அதுக்கு நாம செய்கிற நன்றி, நம்மை விட கீழ்நிலையில் எதிர்பார்ப்போடு வாழுகிற மக்களின் தேவையை போக்குற இரக்கத்தை மனசுல உருவாக்கணும். அந்த சிந்தனை மனசுக்குள்ள வரணும். என்னால இந்த சில மனிதர்கள் அதுக்காவது சம்பாதிக்கணும், அதுக்காவது உழைக்கணும், அதுக்காவது பொருளாதாரத்தை தீட்டணும், நான் அல்லாஹ்வுடைய பாதையில செய்வேன், அல்லாஹ்வுடைய பாதையில நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். செய்தியோடு நிறைவுக்கு வர்றேன். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்கள பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை உச்சபட்சமான வார்த்தை. யுத்த களத்திற்காக ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏதாவது கொண்டு வந்து கொடுங்க. 1000 ஒட்டகம் நிறைய பொருளை கொண்டு வந்து கொடுக்கிறார். சிலாகிச்சு போனாங்க ரசூலுல்லாஹ். பேரு ரூமாங்கிற கிணற வாங்கி கொடுத்தாரு, பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இடம் வாங்கி கொடுத்தாரு, எப்ப தேவைனாலும் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஒரு போருக்கு என்ன கொண்டு வந்து ஒடிஞ்ச வாளு கயிறு அப்படின்னு கொண்டு வந்து சஹாபாக்கள் கொடுத்துட்டு இருக்கும் போது 1000 ஒட்டக. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உஸ்மானே இதுக்கு பிறகு நீ என்ன தப்பு பண்ணாலும் மன்னிக்கப்படும். இவ்வளவு பெரிய உச்சமான வார்த்தை பாருங்க. உஸ்மானே
இதுக்கு பிறகு நீ என்ன செஞ்சாலும் ஒண்ணுமே கிடையாது இந்த மார்க்கத்துல, உனக்கு சொர்க்கம் தாண்டாங்க. தர்மம் அவ்வளவு பெரிய உயர்வு கொண்டு வரும். ரசூலுல்லாவே சிலாகிச்சு போனாங்க, நீ என்ன வேணாலும் பண்ணு, இதுக்கு பின்னாடி நீ அவ்வளவு கொடுத்துட்ட. அப்படி அள்ளி கொடுத்தவர் அதர் உஸ்மான். யாருக்கும் சொல்லாத வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் அலியா கொடுத்தாங்க. அவற்றை இருந்த அந்த ஈகை குணம், மக்களுக்கு ஆற்றிய அவருடைய பண்பு. ஒரு கட்டத்துல போய் நிக்கிறாரு, 1000 ஒட்டகையில பொருள்கள் இருக்கிறது, மதினாவுல பஞ்சம். மக்கள் போய் கேட்கிறாங்க, அந்த எங்க ரொம்ப பஞ்சத்துல இருக்கோம், எங்களுக்கு விற்பனை பண்ணுங்க, எவ்வளவு பணம் கொடுப்பீங்கன்னு கேட்கிறார். 10 ரூபா அந்த பொருள், நாங்க 12 ரூபா உங்களுக்கு தர்றோம். அவர் சொல்றார், இல்ல இதை விட உயர்ந்த ரேட்டுக்கு ஒரு ஆள் கேட்டிருக்காரு என்கிட்ட. அப்படியா, இப்ப 15 ரூபா தர்றோம், 10 ரூபா பொருள் 15 ரூபா தர்றோம். இல்ல அதை விட கூண்ட ரேட்டுக்கு ஒருத்தர் கேட்டிருக்காரு, நான் அதனால. அந்த மதினாவுடைய வியாபாரிகள் சொன்னாங்க, நாங்க தான் மதினாவுடைய எல்லா வியாபாரிகளும் இங்க இருக்கோம், இதை விட கூண்ட ரேட்டுக்கு யார் வாங்க போறா? 10 ரூபா பொருள் 15 ரூபாய் தவிர கூட வாங்குறதுக்கு யார் ஆள் இருக்கா? உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கான், 1க்கு 10 தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கான். எனவே இந்த 1000 ஒட்டகத்தின் பொருள்களையும் நீங்க எடுத்துக்கங்க, நீங்களே வச்சுக்கோங்க, நான் வியாபாரம் செய்யல. 1000 ஒட்டகத்தின் பொருள்கள் அனைத்தும் கற்பனைக்கு எட்டாத தியாகம், யோசிக்காத சிந்தனை. இப்படியெல்லாம் செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்களா? இப்படி செய்ய முடியுமா? அந்த தர்மத்தினுடைய பலனை, அதனுடைய சிறப்பை, அதனால் கிடைத்த நன்மைகளை புரிந்தவர்களுக்கு அதை யோசிக்காம செய்வாங்க. எல்லா மாற்றங்களும் ஏற்படும். எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு தர்மத்தை விட எதுவுமே இல்லை. ஒரு பள்ளிவாசல்ல மஷூராக்கு போய் உட்கார்ந்துருக்கோம். பிரம்மாண்டமா அந்த பள்ளி கட்டப்பட்டிருக்கு. பள்ளி தலைவர் சொல்றார், இந்த பள்ளி எப்படி இருந்துச்சுன்னாங்க, பணமெல்லாம் ரெடியா வந்துருச்சுங்க, ஆனா 1 வருஷமா பள்ளியை கட்ட முடியல, ரொம்ப சிரமப்படுறோம், பள்ளி எங்களால கட்டவே முடியல, என்ன செய்யறதுன்னு தெரியல, தடையா வந்துகிட்டே இருக்கு. பொருள் இருக்கு, வேலை நடக்கிறது இருக்கு, இடம் நம்ம கையில இருக்கு. முடிவெடுத்தோம், ஒரு ஆடை எடுத்து சதக்கா செஞ்சோம். அல்லாஹ் எல்லா பிரச்சனையும் தீர்த்தான். இன்னைக்கு பாருங்க, இவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளிவாசல உட்கார்ந்து இருக்கோம். நல்ல காரியங்கள் செய்வதற்கு கூட தர்மம் தான் உதவி செய்யும். எல்லா பிரச்சனைக்கும் அதுல தீர்வு இருக்கு. எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க தர்மம் செய்ய, பிரச்சனை மாறும். எந்த நோய் வந்தாலும் தர்மம் செய்ய, பிரச்சனை மாறும். எந்த சிக்கல் வந்தாலும் நியத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க, நீங்க சதக்கா செய்ய ஆரம்பிச்சிருங்க, உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு தர்மத்தில் இருக்கு. அது ஈகை குணம். அதை பயன்படுத்தக்கூடிய மனிதன் ஒண்ணுமே இல்லாம நிற்பான். அப்ப அவனுக்கான அந்த இடம் போகிற நேரத்துல அது மிகப்பெரிய மாற்றத்தை, மிகப்பெரிய சந்தோஷத்தை நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இப்ப இபாதத் என்கிற பட்டியலை தாண்டி நான் வாழ்கிற காலத்தில், என் சமூகத்தில், நான் உயிரோடு இருக்கிற கட்டத்தில் தேவையுடைய மனிதர்களை நான் சந்திக்கிற சூழல் இருக்கக்கூடாது. அவர்களுடைய தேவை நிவர்த்தியான கட்டத்திற்கான இடத்துக்கு நான் போய், என் பகுதியை தாண்டி என் சுற்றுவட்டார பகுதிகள், எங்க மாவட்டத்துல காயல்பட்டினம் இருக்கிறதுனால சுற்றி இருக்கக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் செழிப்பமா இருப்பாங்க, அவங்களுடைய தேவைகள் நிவர்த்தியாக்கப்படும். இது 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 இஸ்லாமிய பிரச்சாரம். இதுதான் இஸ்லாமிய பிரச்சாரம். பேசுவதல்ல இஸ்லாமிய பிரச்சாரம். ஏழைகளுக்கு, தேவையுடைய மக்களுக்கு சமயங்களை தாண்டி நாம ஆற்றுகிற உதவி, நாம செய்கிற சேவை தான் இஸ்லாமிய பிரச்சாரம். உலகம் பேசும் முஸ்லிம்கள்ட்ட அந்த ஈகை குணங்க. அவங்க வசதி படைச்ச மக்களுக்காக அவங்க சாப்பிட்டுக்கிடுவாங்க, அவங்க செழிமா இருப்பாங்க, அவங்க வீடு எல்லாமே பக்காவா இருக்கும், ஆனா சுத்தி இருக்கிற மக்களை பத்தி அவங்க கவலைப்பட மாட்டாங்க அப்படிங்கிற அடையாளம் அல்ல. எல்லா மனிதர்களையும் நேசிப்பவர்களாக, எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்யக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருப்பாங்க. முஸ்லிம்களுடைய பண்பு அப்படித்தான் அடையாளப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இதுல நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் அப்படிப்பட்ட இறைவன் வழங்க இருக்கக்கூடிய ஜக்காத்தையும், கடமையாக்கப்பட்ட ஜக்காத்தினுடைய விஷயத்திலையும், நிறைய தான தர்மங்களையும் நாம் வாழ்கிற காலத்தில் தேவையில்லாத ஒரு நிரப்பமான சமூகத்தை உருவாக்குவதற்கான நல்ல சூழலையும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக.